ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள எத்தனை பேருக்கு முதிர்கனி எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி காமிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அபாரம் அபாரம் மயங்காதவனும் மயங்கிடுவான். இப்பதான புரியுது. அன்னைக்கு அடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான், பொம்பளையா பிறந்த எல்லாரும் ஒவ்வொரு திறமையா வளர்த்துக்கணும்னு. அது அவளுக்கு மட்டும் இல்ல, அவளை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லதுன்னு. சரியா இருக்கு பாத்தியா? அபாரம் அபாரம் உன்ன எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது போதாதா? உலகமே மயங்குறது இசைக்குதான். இசைக்கு மயங்காத உயிரினமே கிடையாது. அதான் விழுந்துதான் புள்ள. கல்லிஞ்ச காரணியும் கரைய வைக்கும் இந்த இசை. துக்கத்துல இருக்கவனுக்கு ஆறுதல் கொடுக்கும் இசை. சந்தோஷம்னாலும் இசை, துக்கம்னாலும் இசை. இசையை கேட்டு பாரு, மனசு லேசா இருக்கும். உனக்கு நல்ல அபாரமான திறமை தான் கடவுள் கொடுத்திருக்காரு. வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ஒரு வாட்டி தான் மனுஷனுக்கு கடவுளால கொடுக்கப்படும். அது தக்க வச்சுக்கிறதா புத்திசாலி. எம்பி பதவி எனக்கு வந்தது, தக்க வச்சுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக எந்த எல்லைக்கும் போனேன். ஏன்னா சந்தர்ப்பமும் வாய்ப்பும் வாழ்க்கையில ஒரு முறைதான். கடவுள் ஒயாமலாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாரு. அதே மாதிரிதான் வாழ்க்கையும். ஆமா, வாழ்க்கையும் அப்படிதான். ஒரு முறைதான் வாய்ப்பு. என் பொண்டாட்டிக்கு ஏகப்பட்ட குடும்பம் பண்ணுவேன். அவளை மனுஷியாவே மதிக்க மாட்டேன். அவளும் என்னை விட்டு தப்பிச்சு போறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவா. விட மாட்டேன்னு ஏன்னு கேள, நீ பொழைச்சுக்குவ. வாங்கிட்டே நான் சொல்லுதேன். அவளே மாதிரி ஒருத்தி எனக்கு கிடைக்க மாட்டா. அவளே மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. தவற விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, போச்சு. இதே நான் அன்னைக்கு கிட்ட கத்துக்கிட்டதுதான். இதுவே வாழ்க்கையில ஒரு முறை தான் நம்ம கிட்ட வரும். அதை சரியா புடிச்சு வச்சுக்கிடணும். இந்த மந்திரத்தெல்லாம் கத்து கொடுத்தவா அன்னைக்கு அவகிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அதனாலதான் எது வந்தாலும் ஏத்துக்கிடுவேன். வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். அது கஷ்டமா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, ஒரு முறை தான் நம்ம கிட்ட வரும். அதையும் வேண்டான்னு சொல்லுவானே சொல்லு. சொல்லவே கூடாது. கடவுள் ஒரு கஷ்டத்தை கொடுக்காருன்னா நன்மைக்கு நினைக்கணும். அதை விட பெரிய கஷ்டம் வராதுன்னு அர்த்தம். இது வேண்டாம் கடவுளே சொல்லி நீ கடவுள்கிட்ட மண்டாடுன்னு வச்சுக்க, இதை விட பெரிய கஷ்டம் வரும். எதுக்கு சொல்லி வரும்போது வாங்கிக்கிடணும், போறதை விட்டுறணும். அவ்வளவுதான். எல்லாத்தையுமே வாழ்க்கையில அந்தந்த நேரத்துல அனுபவிச்சுட்டு விட்டுறணும். என்ன இப்போ நானும் கிஷன் மாமாவும் ஒரு ஹோட்டலுக்கு போனோம். சரி, அங்க மாமா என்கிட்ட எவ்வளவோ கெஞ்சிடாரு, என்ன மாமான்னு கூப்பிடுன்னு. நான் கூப்பிடல. இனி நீ கூப்பிட்டாலும் அதுல சுவாரஸ்யம் இருக்காது. அவன் எதிர்பார்க்கும் போது நீ கூப்பிட்டுக்கணும்ல. நான் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் கூப்பிடலாம்னு நினைச்சேன் தாத்தா. ஆனா இப்ப என் மனசு கிஷன் மாமா பாக்கணும்னு ஏங்குது. மாமாவை பார்க்காமலே போய் சேர்த்துவிடோட பயமா இருக்கு தாத்தா. மாமா கூட ஆபீஸ்ல இருக்கும்போது அங்க போவாத இங்க போவாத, அவங்க கிட்ட பேசாத இவங்க கிட்ட பேசாத, அங்க நிக்காத இங்க நிக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்ப சொல்லதுக்கு மாமா இல்லையே தாத்தா. அதெல்லாம் வந்துருவான். ஆமா, இங்க ஒருத்தி உட்கார்ந்து இருக்காளே, அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு தாத்தா? அன்னைக்கு ஒரு புக்கு போட்டிருந்தா, ஊதாசனப்படுத்தாதீர்கள். ஊதாசனப்படுத்தினீர்கள் என்றால் நீங்கள் ஊதாசனப்படுத்தப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு வாக்கியம் போட்டிருந்தா. எனக்கு இதுக்கு அர்த்தமே புரியல பத்துக்க. அவ எழுதும் போது புரியல, இப்ப புரியுது. சரி சரி, நீ பேசு. நீ பேசாதான் எனக்கு ஞானம் போகுது. நீ பேசுமா. சொல்லி சொல்லி. ஆடா, அன்னைக்கு வலது கண் வலது கையில வந்திருக்கு. ரொம்ப யோக்கியம். அதனால தேன் மணிக்கு அப்பப்ப தேல் கொட்டு மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு தேல் கொட்டு கொடுத்ததுக்கு ஆளு இல்லையேன்னு நினைச்சேன். கடவுள் அனுப்பி வச்சுட்டாரு. அப்புறம் என்ன, இனி வெளியில தேடுதாவளா இல்லையா? உங்க மகன் ஒரே ஒப்பாரி. எங்க அப்பாவை தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு. பரவாயில்ல, ஏகப்பட்ட பாசம் வச்சிருக்கானே.
அப்படியா? கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. மதன் ஒருத்தன் மூத்தவன் இருந்தானே, அவன் எப்படி? அவரா? அவர் வழக்கம் போலதான். நினைச்சேன். ரைட்டு, வந்து உட்காராது. உட்கார்ந்துதானே ஆகணும். தேன்மொழி வந்து எத்தனை நாள் ஆகுது? அது இருக்கட்டும், நீங்களும் நல்ல சிவமாமாவும் எதிரி தானே? எதிரியா? இந்த உலகத்துல எங்களுக்கு எதிரியே கிடையாது. இதான் அண்ணாக்கிளி வளர்ப்பு. அவன் ஒரு புத்தகம் போட்டிருக்கா, அதையும் நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன். நல்ல சிவ காப்பி அடிச்சதை பூரி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காரோ? வாழ்ற உலகத்துல நமக்கு எதிரின்னு ஒருத்தர் இருக்கா நம்ம நினைச்சிட்டோம்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. எப்படி முன்னேற முடியும்? மனசு ஃபுல்லாவே நமக்கு எதிரி எதிரின்னு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அவனை எப்படி வீழ்த்தலாம், அவனை எப்படி ஜெயிக்கலாம் தான் மனசுல இருக்குமே தவிர உலகத்தை எப்படி ஜெயிக்கலாங்கிறது நம்ம இடத்துல இருக்கவே இருக்காது. அந்த எதிரி என்னது? அவன் மத்தவங்கள பேசி பேசி கீழே தான் இருப்பான். அவனை ஜெயிச்சு நாம என்ன பண்ண போறோம்? நம்மளோட நோக்கம் இன்னைக்கு கழுகு பார்வை மாதிரி மேலதான் இருக்கணும், கீழே இருக்க கூடாது. எங்களுக்கு இந்த உலகத்துல எதிரின்னு யாருமே கிடையாது. நாங்க எதிரியா யாரையுமே நினைக்க மாட்டோம். ஆனா நல்ல சிவமாமா நமக்கு எதிரியா தானே இருந்தாரு. நீதான் எதிரியா பாத்திருக்க. அன்னைக்கிளி என்ன ஒரு போட்டியாளனாதான் பாப்பா. புரியல தாத்தா. அதுக்கும் அன்னைக்கிளி ஒரு புக்கு போட்டிருக்கா. வாழ்க்கை ஓட்டப்பந்தயம் அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்கா. அதுல என்ன போட்டிருக்கான்னா, வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம். இதுல யாரு முன்னுக்குட்டி ஓடி போய் ஜெயிக்கிறாங்கதான் வாழ்க்கை. நம்ம கூட ஓடுறவங்கள போட்டியாளராக தான் பார்க்கணுமே தவிர எதிரியா பார்க்க கூடாது. அவனை விட எப்படி முந்தலாடு தான் பார்க்கணுமே தவிர அவன் எதிரி எதிரி நினைச்சு திரும்பி திரும்பி பார்த்தனா அவன் முன்னுக்குட்டி ஓடி போயிருவான், நீ பின்னாடி வந்துருவ. வாழ்க்கையில எப்படி ஜெயிப்ப? இதுதான் அண்ணக்கிளி புக்ல போட்டிருக்குது. அப்போ நல்ல சிவமாமா ஒரு புக்க விடுறது இல்ல. அவன் புக்க மட்டும் படிக்கலன்னா எனக்கு ஜெயிச்சு நின்றுப்பானா? இந்த நல்ல சிவன் ஜெயிச்சிருப்பானா? யாரையும் எதிரியா பார்க்க கூடாது, போட்டியாளனை தான் பார்க்கணும். அப்படின்னாதான் ஜெயிக்க முடியும். அப்ப துரோகம் பண்றவன பத்தி நமக்கு என்ன கவலை? துரோகம் பண்றவன நம்ம முன்னாடியே பண்ணிக்கிட்டு இருக்கான், முதுகுக்கு பின்னாடி தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். முதுகுக்கு பின்னாடி எவன் இருந்தா நமக்கு என்ன? முகத்தை முன்னாடி காட்டதுக்கு பயந்து தானே பின்னாடி துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். முகத்தை காட்டதுக்கே துப்புலாதவன் அவனெல்லாம் ஒரு பெருசா நினைக்கணுமா சொல்லி? அவன் முகத்தை கூட காட்டதுக்கு அவனுக்கு தைரியம் இல்ல. அவன் முதுகுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு பண்றான், அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு போறான். அது எதுக்கு நமக்கு? துரோகி எல்லாம் கண்டுக்கவே கூடாது. அவன் ஒரு மனுஷ பிறவியே கிடையாது. அவன் ஒரு கோழை. சொல்லி அவன் ஒரு கோழை. முதுகுக்கு பின்னாடி மட்டும்தான் அவனால அதெல்லாம் பண்ண முடியும். தைரியமா நம்ம முன்னாடி எதுவும் பண்ணவே முடியாது. தைரியம் இல்லாதவன் கூட போய் யாராவது போட்டி போடுவாங்களா சொல்லி? எங்க அம்மா அப்பா துரோகம் பண்ணாங்க, அவங்கள நான் திரும்பி பார்த்ததால தோத்து போயிட்டேன். அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணதுனாலதான் நான் ஒத்தமா இழந்துட்டு வந்து நிக்கிறேன். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். அன்னைக்கு அத்தை கூட இருக்கிறதுனால புத்திசாலியா இருக்க முடியாது. அவ கொள்கையில கடைபிடிச்சா மட்டும்தான் புத்திசாலியா இருக்க முடியும். தேன்மொழி நல்ல சிவமாமா என்ன அன்னைக்கு அத்தை கூடயே இருந்தாரு இல்லையா? ஆனா ஃபாலோ பண்ணிருக்காரு. நீ கூடயே இருந்த, ஃபாலோ பண்ணல. உனக்கு என்ன சரியான டெப்டி கிடைச்சுக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, இதையாவது நல்லது கேட்டு நினைச்சுக்க. வந்து உட்கார்றது. உட்கார்ந்துட்டா போச்சு மாமா, நேரமே போவாதுன்னு நினைக்கேன். அப்படிதானே மாமா? எனக்கு போயிடும். அந்த கிளி வலது கையில வந்திருக்குது. நல்ல சிவமாமா வாயில இருந்து உண்மை வராதுன்னு தெரியும். அது ஜெயராஜுக்கு தெரியாது இல்ல. சரி, ஒண்ணு எனக்கு தூக்குனானுங்க. யாருக்கு தெரியும்? அத்தை என்ன வீட்டுக்கு விட சொல்லுங்க அத்தை. இந்த காரணோட கிசர் பதறி போயிருப்பானே. அப்படியா? பின்ன நல்ல சிவமாமா, நல்ல சிவமாமா. புரியுது. இப்ப காப்பாத்த வரவே இவளை காப்பாத்துவானா இல்ல இவளை காப்பாத்துவானா? அதானே எனக்கு ரொம்ப நேரமா இதான் யோசனை. ஆனா அவன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது பத்தியலா? அது என்னமோ உண்மைதான். சரி, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பாப்போம். நான் கூட பயந்துட்டேன் மாமா. எதுக்கு? எங்க ஒத்தையில இருட்டு அறையில அடைச்சு போட்டுருவானுல நினைச்சு பயந்துகிட்டே வந்தேன் மாமா. அத பார்த்தா எனக்கு ஒரே சாக்கு. ஒருத்தர் இருந்தாலும் நான் ஒரு வருஷத்துக்கு வச்சு ஓட்டிடுவேன். 3 பேர் இருக்கிய, எனக்கு நேரம் போக்குக்கு காணாது. எனக்கு தூக்கம் வருது. ஓய், ஓ பேச்சுக்கெல்லாம் என்னால ஈடு கொடுக்க முடியாது, விட்டுரு. அப்பல சொல்லக்கூடாது மாமா. ஆமா, இங்கதான் மாமா நம்ம ஒற்றுமையா காட்ட வேண்டிய இடமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிக்காம பேசிக்கிட்டு இருந்தானா நேரம் போறதே தெரியாது. இப்போ ஜெயராஜி புலம்புன்னு புலம்பிருப்பானே. ஏன் மாமா? அவன் எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு தானே இருப்பான். அப்படினா அத்தை, இங்க நம்ம பேசுறது சிரிக்கிறது எல்லாமே அவன் காதுக்கு போகும். இங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது கூட அவனுக்கு தெரியும். அட இடப்பட்ட பையல, அது வேறயா? என் வாயை சும்மா வேற இருக்காத. பரவாயில்ல,
நான் ஏதாவது ஓலனால அதை சமாளிக்கிறதுக்கு நல்ல சிவமாமா இருக்காவல. அப்படிதானே மாமா? யாருக்கிட்ட? இது ஜெயராஜ் கிட்ட. உங்க திறமை உங்களுக்கே தெரியல. நீங்க எப்பேற்பட்ட கேடுகட்ட பையன் எங்களுக்கு தானே தெரியும். நான் சொல்லல என்ன கவுக்கிறது கோத்தி வந்திருக்கானே. அதுவும் சரிதான். ஆனா இந்த கேடுகட்ட பையல கட்டிதான் அவன் ரொம்ப கேடுகட்ட பையன். அது தெரியுமில்ல உனக்கு? அவனைய விட சமாளிக்கிற திறமை உங்ககிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நினைச்சுவாங்க. யார்கிட்ட? அந்த கிளி வம்சத்து கட்டியா பேசி ஜெயிக்க முடியும்? நானும் பல முறை உன்னை ஜெயிச்சலாம் நினைச்சேன். முடியல. அது எந்த புக்கு அந்த கிளி போட்டிருக்கா? அத்தனை அந்த புக்கு நீங்க படிக்கலையோ? படிக்கல. அவன் குறிப்பா எனக்கு மட்டும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கிளிய முழுசா படிச்சவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது மாமா. நீங்க மட்டும் எங்க விதி விலக்கா என்ன? முழுசா படிச்சவனு எவனும் கிடையாது. அப்படி படிச்சா அந்த கிளிக்கு மேல நீங்க போயிட மாட்டியா? புத்திசாலி. அதை விட எதுக்கு என்னால ஒண்ணு ஜெயிக்கவே முடியல? அத சொன்னீங்க மாமா, முடியாது. ஆனா என்கிட்டயே உங்க தில்லக்கடி வேலையை கட்டி பத்தியில கடைசியில அத கவனிச்சுக்கிட்டு இருப்பான் ஜெயராஜி. அவன் இது கண்டுபிடிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அன்னைக்கு எப்படி என்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கினியா? அதை மட்டும் சொல்லு பாப்போம். அச்சச்சோ, அது சிகரெட் மாமா. அப்பா, அதானே உங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியுமா என்ன? சாவதுக்குள்ள அந்த உண்மை தெரிஞ்சுட்டு சாவுன்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ். ஆனா உங்களையும் பாராட்டி ஆகணும் மாமா. கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை பத்தி வாயை திறக்கலையே. எனக்கே ரகசியம் தெரியாது. இதுல நான் வேற போட்டு கொடுக்கணும் ஆகும். எனக்கு முத தேவை அந்த ரகசியம். அதை மட்டும் சொல்லி இருக்க. வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எனக்கு ஒரு டவுட். என்ன? நாளைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுக்காத மாதிரி எப்படி இப்படி? அன்னைக்கிலோட அந்த ஒரு புக் இருக்குல்ல, அதை படிச்சவன் நான்தான். அப்படின்னு கண்டிப்பா உங்ககிட்ட அதை கத்துக்கிட்டே ஆகணும். சரி, அன்னைக்கு என் பேரக்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லி விட்டேனே, அது என்ன ஆச்சுது? அன்னைக்கு விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காவ. கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணிடுவான். அங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்குலாம் எதுவுமே இல்ல. இதை நல்ல சிவன் அடிச்சு சொல்லுவேன். குற்றவாளியே அவங்கதான். யாரு? நீ தெரிஞ்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே? வீரத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா, அந்த சிசிடிவி கேமரால எங்க வச்சிருக்கான்? அவன் எங்க வச்சிருக்கானே தெரியலத்த. எதுக்கு குத்து மதிப்பா பேசுவோம்? டேய் ஜெயராஜி, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். உனக்கு சாப்பாடியாவது கொடுத்துட்டு சொல்லிவிட்டேன். யாரு ஜெயராஜ் சொன்னது? உன் பேர் ஜெயராஜி தானே? யாருக்கிட்ட? ஆண்டகிளி வளர்ப்பு கிட்டயா? உன் பேர் ஜெயராஜி தானே? ஆபீசர், அத மறந்துடாதீங்க. ஆபீசர், அத நீயும் மறந்துடாத. நீ என்ன கர்மாந்தரத்தையும் விசாரிக்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நாங்கெல்லாம் அண்ணகிளி குடும்பம் சம்பந்தப்பட்டவங்க. ஓகே, இந்த அப்புறம் நீ எனக்கு தூக்கிட்டு வந்திருக்கியா? ஏன் இந்த பொண்ணுக்கும் ஆண்டகிளி குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க என்ன சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் எல்லா சம்பந்தமும் இருக்குது. சம்பந்தம் இல்லாம தான் நீங்க ஹோட்டலுக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாலும் கிசாலே. அது நான் ரோஸ் குச்சி நொடிக்க தானே வந்தேன். ரோஸ் குச்சி நொடிக்க போயிருந்தியா? ரோஸ் குச்சி நொடிக்க வந்திருந்தீங்களா? ஆமா, நாங்க அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியும் அதே ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். நீ எதுக்கு ஹோட்டலுக்கு போயிருந்திய? எல்லாம் கிசர் மாமாவான அத்தை. Why? ஃப்ராட் மாமா ஏமாத்தி என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க அத்தை. சப்பா முடியலையே. என்ன சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போனா? ஆபீஸ் விஷயமா நாங்க அடிக்கடி இந்த கோலம் அணைக்கட்டு எல்லாம் பார்க்க போவோம்ல, அதே மாதிரி சொல்லி தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. ஆனா கோலம் பார்க்கும்போது துருக்கா அப்படின்னு 4 ஆபீசர்லாம் கூட வருவாங்களே, அவங்க எப்பமாச்சு தான் வருவாங்க. வேற மாதிரி நானே கிசர் மாமா தான் போவோம். சப்பா நல்ல டூட்டி பார்த்திருக்கான். கேட்டீங்கல்ல? இரியா, நானும் கேட்டுட்டு தானே இருக்கேன். என்ன விசாரிச்சுட்டு தானே இருக்கேன். இரு. ஹலோ, நான் ஆபீசர். அவளுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். சோ நீங்க 2 பேர் மட்டும் தான் அடிக்கடி இந்த டேம் கோலம் எல்லாம் சுத்தி வைக்க போயிருக்கீங்க. ஆமா, அப்போலாம் சார் சின்சியரா வேலை பாப்பாரு. நோட் தி பாயிண்ட். புரிஞ்சுக்கோங்க சார். ஒரு பொண்ணு கூட தனியா போனாலும் அவன் வேலையில கரெக்ட்டா இருந்திருக்கான். அது இந்த பொண்ணுக்கே புரிஞ்சிருக்கு. கவனிச்சுக்கிடுங்க. யூ கண்டினியூ. அப்படி நினைச்சுதான் நான் மாமா கூட அந்த ஹோட்டலுக்கு போனேன். சரி, அந்த சாரா இல்ல, மாமாவா மாறிட்டாரு. சப்பா, அப்புறம் என்கிட்ட மாமா பாட்டு படிக்க சொன்னாரு. எதுக்கு? மாமாக்கு ரொம்ப சோகமா இருந்தா, மனசு சரியில்லாம இருந்தா என்னதான் பாட்டு படிக்க சொல்லுவாரு. அதே மாதிரிதான் மாமா போனது ஒரு ஸ்டூல்ல உட்கார்ந்தாரு. நீ பாட்டு படி, நான் மை மருந்து கேக்குறேன்னு சொன்னாரு. அதனால நானும் படிச்சேன். என்ன பாட்டு?
குத்திரோன்னு சொன்னாரு. நான் இறங்கி கடகடன்னு ஓடி அதுல இருக்கவே நல்ல பெரிய குச்சா பார்த்து நொடிச்சு வச்சுக்கிட்டேன். ரோஸ் குச்சி. ஆபீசர் நோட் பண்ணிடுங்க, இதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும். ஆமா, இதுக்கு போய் தூக்கிட்டு வந்திருக்கீங்க பாருங்க. ரோஸ் குச்சி நொடிக்க வந்திருக்கா. நொடிச்சிட்டு வீட்ல கொண்டு வச்சேன். அழகா தளத்து வந்துட்டு. எஸ் எஸ், அழகா வந்துச்சு. அதனால எனக்கு இன்னொரு ஆசை வந்துட்டு. என்ன? மறுநாளே மாமா கிட்ட போய் இன்னைக்கு அதே ஹோட்டலுக்கு என்ன கூட்டிட்டு போங்கன்னு அடம் பிடிச்சு நான் தான் கூட்டிட்டு போனேன். நோட் த பாயிண்ட் சார். கிஷோர் கூட்டிட்டு வரல, இவ தான் கூட்டிட்டு போயிருக்கா. நீ தான் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிருக்க. ஆமா, நான் தான் இருக்க விடாம மதியமே கூட்டிட்டு போனேன். சரி, மாமா அதே மாதிரி வழக்கம் போல அதே ஸ்டூல்ல தான் உட்கார்ந்தாரு. திடீர்னு போய் குச்சி நொடிச்சா மாமா ஏதாவது திட்டிடக்கூடாதுன்னு நான் தான் வழிய போய் மாமா மடியில போய் உட்கார்ந்தேன். ஆனா மாமா மாமாங்க இத கிஷோரை பார்த்து சொல்லுவியா? மாமாட்ட நான் சொல்லல, சார் தான் சொல்லுவேன். நோட் பண்ணிடுங்க சார், உங்க என்கொயரிக்கு ரொம்ப தேவைப்படும். சரி, அடுத்து மாமாவும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரு. நான் பண்ற சேட்டை குடும்பத்தோட எல்லாம் மாமா பிடிக்கணும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் நான் உட்கார்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். விளையாட ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, மாமா உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தாரு, நான் உட்கார்ந்து விளையாடிட்டு இருந்தேன். நோட் பண்ணிடுங்க, ரொம்ப உங்களுக்கு தேவைப்படும். நீ என்ன விளையாடிட்டு இருந்த? கிச்ச கிச்ச தாம்பலம். அதுக்கு 2 பேர்ல வேணும். அதான் விக்ரம் அண்ணா இருந்தாங்களே. விக்ரம் இருந்தானா? ஆமா, விக்கி மாமா, பொண்ணுத்தர மாமா எல்லாரும் அங்க தானே இருந்தாங்க. சப்பா, நீங்க ஹோட்டலுக்குலாம் போகும்போது இவங்க எல்லாம் வருவாங்களா இல்ல நீங்க மட்டும் போவீங்களா? நாங்க முத போவோம், அப்புறம் எல்லாரும் வரிசைக்கு வருவாங்களே. இதுக்கு தான் நீங்க கிஷோரை வளைச்சு வளைச்சு தேடிட்டு இருக்கீங்க. நீ சொல்லு. விக்ரம் மாமா, பொண்ணுத்தர அந்த 2 குட்டி பசங்களையும் தூக்கிட்டு வருவாங்களா, அவங்களையும் உட்காரச்சு விளையாடிட்டு இருப்போம். நானும் விக்ரம் அண்ணனும் கிட்ட வந்து தாமல விளையாடிட்டு இருந்தோம். பொண்ணுத்தர மாமாவும் விக்கி மாமாவும் ஏதோ ஒரு ஆளுகிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்புறமா நான் கிஷோர் மாமா கிட்ட போய் ஒரே ஒரு ரோஸ் குச்சி நொடிச்சுக்கிட்டேன்னு கேட்டேன். அதுக்கு கிஷோர் மாமா திட்டி விட்டுட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலு விக்ரம் அண்ணை தாத்தடி குச்சி நொடிச்சு கொடுத்துட்டாங்க. நோட் த பாயிண்ட் சார். அதுக்கப்புறம் என்ன? விக்கி மாமா என்ன ஆபீஸ்க்கு கூட்டி போனாரு. பொண்ணுத்தர மாமாவும் கிஷோர் மாமாவும் பைக்ல வேற எங்கேயோ போயிட்டாங்க. அப்புறம் குட்டி 2 பசங்களும் விக்ரம் அண்ணனும் வழக்கம் போல வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன சார், உங்களை நீங்களே திட்டின மாதிரி இருக்குது. எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குமே. அத்தை, நான் எப்ப வீட்டுக்கு போகணும்? சீக்கிரம் கிஷோர் வந்துருவான், சரியா? அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் இப்ப நம்மளால ரொம்ப வாழ்த்தி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுதாங்க. இதை உடனே ஸ்டாப் பண்ணணுமா, நீ எல்லாம் எதுக்கு கதை எழுதுற அப்படி இப்படின்னு ரொம்ப வாழ்த்தி பேசுறாங்க. பாத்துக்க, அவங்க எப்படி கதை எழுதுறாங்க, இவங்க எப்படி கதை எழுதுறாங்க, அவங்கள பார்த்து எழுதி இவங்கள பார்த்து எழுதி நீ எல்லாம் எதுக்கு கதை எழுதுற அப்படி இப்படி வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க. வாழ்த்து தான் எழுதுறாங்க. நான் எங்க அவங்கள இவங்கள மாதிரி பார்த்து எழுதணும்? எனக்கு தெரிஞ்சதான் நான் எழுத முடியும். ஏன் இலையில என்ன இருக்கோ அதை தான் நான் சாப்பிட முடியும். அடுத்தவங்க இலையில இருந்து எடுத்து சாப்பிட்டோம்னா அது அசிங்கம். கதையை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை பத்தி மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. தரக்குறைவா பேசுறது நல்லா இல்ல. நீங்க சொல்றதுனால நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் நினைக்கிறீங்களா? இங்க பல பேருக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். உங்களே மாதிரி கமெண்ட் பண்றதுக்காக நான் நிப்பாட்ட முடியாது. ரொம்ப பேராசப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். கதை இன்னும் போகும், ரொம்ப தூரம் பயணம் பயணிக்கும். விறுவிறுப்பா கதை கொண்டுட்டு போவேன். அப்புறம் நம்மளோட சகோதரிகள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அக்கா, உங்க வாய்ஸ் மாதிரியே ஒரு சேனல்ல வருது, அதை என்னன்னு போய் பாருங்கன்னு எனக்கு லிங்கோட அனுப்பியிருந்தாங்க. அது வாய்ஸ் என்னதான், ஆனா அது என் சேனல் இல்ல. அப்படியேதான் என் சேனல்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிப்பேன், சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். நான் உங்களுக்கு எதையுமே தெரியப்படுத்தாம எதையும் செய்யறது இல்ல. நம்ம கல்யாண கடவுள ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் எடுத்து மேல வச்சுட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கொடுத்திருப்பேன். அந்த வாய்ஸ் அப்படியே அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அது நம்மளுடையது இல்ல, அது நம்ம வாய்ஸை மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் அழைக்க தொடர்ந்து இன்னும் வரலன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அது கொஞ்சம் சின்ன பிரச்சனையா இருக்குது, அதனாலதான் நான் போடாம வச்சிருக்கேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா போடுறேன், கண்டிப்பா வரும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம். சின்ன சின்ன விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைப்பேன், அதனால தான் சொல்லிட்டேன். ஏதாவது குற்றக்குறைகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஜெயராஜ், ஜெயராஜ், ஏடா நீ கூப்பிடும்போது நானும் கூப்பிட்டாதான் உண்டு. நான் தனியா உனக்கு கூப்பிட முடியுமா சொல்லி? ஏன் கூப்பிட்டாதான் என்ன விட்டு பண்ண என்ன? நான் கோவத்துல வந்திருக்கேன், கோவத்தை கைப்பிட்டு போயிடாத. எங்க அப்பா அப்பா உண்டா உள்ள மாட்டிட்டு முழிக்கலடா. என் 2 பேரும் தாத்தா தாத்தானி ஏங்கி போயிருக்கானோடா. உனக்கே தெரியும், என் மோகனும் எங்க அப்பா இல்லாம இருந்துக்கிட்ட மாட்டானுவேன். அதுக்காக அவரை காப்பாத்தி கொடுத்தணும்டா. தனியா நான் வந்து நினைச்சுக்க அது சாத்தியம் இல்ல. நீ இப்ப ஆக்ரோஷத்துல உச்சத்துல வந்திருக்க. இப்ப ஜெயராஜன் எது வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் உசுறு அங்க இருக்குது.
நீ இப்ப கிரிமினலாவும் யோசிப்ப வில்லங்கமாவும் யோசிப்ப. இதை எனக்கு ஒண்ணு நீ இப்படி யோசிப்பியாடா? அதான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உள்ள வந்துட்டேன். இப்ப நீ எந்த இலைக்கும் போவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உசுரு உன் உலகம் எல்லாமே அங்க உள்ளதானே இருக்குது. ராணியை காப்பாத்தும் போது அப்படி எங்க அப்பாவையும் காப்பாத்திருடா. உனக்கு ராணி எப்படி உசுரோ அதே மாதிரி எப்ப அயல்வனுக்கு எங்க அப்பாடா உசுருடா. உசுருன்னு உனக்கு தெரியாததோட அருமை. வரும்போதே என் கூட வராதுன்னு சொன்னேன். 5ஆம் கிளாஸ்ல இருந்து நான் எங்க போனாலும் என் கூடயே வாரியா. உன்னால நான் போற காரியம் ஒண்ணுமே உருப்பட மாட்டேங்குது. என்னடா புசுக்கு இப்படி சொல்லிட்டா? சீரியஸா போகணும் எடுத்து கூட சிரிப்பாய் கூட்டிட்டு வந்துருவேன். அதான் பயமா இருக்குது. சச்சா இந்த வாட்டில எந்த காமெடியும் பண்ண மாட்டேன்டா. என்ன உள்ள மாட்டிருக்கிறது என் உசுரு, என் பிள்ளையோட உசுரு, எங்க அப்பாடா. அதனால வாயை மூடிக்கிட்டு தான் வருவேன். ஏதாவது வாயை திறந்த சே இப்ப நீ எவ்வளவு கிரிமினலோட வந்துருக்கன்னு எனக்கு என்ன தெரியும்? அது எப்படிடா என் கூடயே தான் இருக்க. உனக்கு மூட்டி மூளை எப்படிலாம் வேலை செய்யுது? அதுக்கு மூளை இருக்கணும். அதான்டா கேட்க உனக்கு எப்படி வேலை செய்யுது? இவனை கூட்டுற போதே வேண்டாம் வேண்டாம் பொண்ணு தர கேட்க மாட்டேன்னுட்டான். என் மச்சான ரொம்ப திட்டாத நீ. அது எப்படிடா உனக்கு ஏத்த மாதிரியே எல்லாம் செட்டா கிடைக்குது. டேய் நான் ராணி உள்ள மாட்டிருக்காரு சீரியஸா போய்கிட்டு இருக்கேன்டா. பிள்ளை பாவண்டா மாமாடி வாங்கி போயிருப்பா. அப்படியா? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நான் தாங்கிக்கிட மாட்டேன். நீ காமெடி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த. நானே இந்த ஜெயராஜியா ராணி தூக்கிட்டாலும் கடுப்புல போய்கிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் இந்த ஜெயராஜியா கையில கிடைச்சோம் கைமாதான். நானே அவளை முறைச்சு பார்க்க மாட்டேன். இவ யாரு? அவ என் உசுருடா. இங்க உள்ளுக்குள்ள வச்சிருக்கான் அவளை. அவ கண்ணுல கண்ணீர் மட்டும் வந்திருந்ததே ஒன்னு சொல்லிக்கிறடா. அவ கரெக்ட் எதுக்கு சாப்பிடுவா. பசிய கூட தாங்கிக்கிட மாட்டான். அந்த அப்பாவி புள்ளடா. அப்படியாடா? அதை விடுறா. உனக்கு மட்டும் எப்படா ஒண்ணு போல எல்லாமே கிடைக்குது. என்னடா திருமணம் அப்பா அவரை வச்சு எப்படியோ அரசியல நுழைஞ்சிட்ட. அப்புறம் இழிச்சவாய் ஃப்ரெண்டு நான் 5ஆம் கிளாஸ்ல இருந்தே என் கூடயே இருந்து ஒட்டிக்கிட்டே என் கூட மிலிட்டரி வரைக்கும் வந்துட்டிய. ரகசியத்தை போட்டு முடிக்காதடா. மிலிட்டரி இருந்தே ஒரு கண்ணு உனக்கு தூக்க முடிஞ்சாடா? அப்படிலடா அது தூக்குனா கையில காப்பு விழுந்துடும். நானே சாஃப்டான கை. அதான் அது எதுக்கு போட்டு தூக்கிட்டு தூக்க மாட்டேன். ஆனா 8 மாசம் மிலிட்டரியில இருந்திருக்கடா. சரி அங்கே விட்டுட்டு ஓடி வந்துடலான்னு பார்த்தேன். பின்னாடியே என் கூட தோத்தி விசாகப்பட்டினம் வந்துட்டேன். அதோட விட்டியாடா நீ? அங்கே எது புடிச்சு வந்து கடைசியில கமிஷனர் வரைக்கும் வந்துட்டேன். ஏதோ இல்ல ஓ தைவு தான்டா. கோவத்துல இருக்கேன் சொல்ல விடு. ஆனா உனக்கு நோக்கி வாட்சா பாரு ரோகிணி. கெட்டினா இந்த மன்மதன் தான் கெட்டுவேன்னு கெட்டினா பாரு. சேர மாட்டேன்னு ரெட்ட புள்ள பாடா. ரெண்டுலாம் காணாதா? அத பிடிக்கலன்னு சொன்னியடா. அது ஏதோ கடவுள் திரும்படா. கொல்ல வெளியில இருக்கு. ஓத்த கலப்பிடாத. இவன் நின்னா காலமத்துக்கு ஒரு ஆளு, உட்கார்ந்த காலமத்துக்கு ஒரு ஆளுன்னு 3 மச்சனை. அவனை என்னமோ காணாத கண்ட மாதிரி மச்சனை நான் வைக்கட வாங்குற இடம் கிடையாது. ஏதோ அதிசயமா தனக்கு மட்டும் தான் மாப்பிள்ள கிடைச்சிருக்க மாதிரி இவனை அந்த தாங்குறானுவ. இவனை குளிச்சதுதான் உள்ள நினைக்கின்றான். உண்மை யார் சொன்னா? அதையும் விக்கி பாத்துருப்பானு. ஆமா சப்பா அது எப்படிடா ஒன்ன மாதிரி பயிர்களுக்கு மட்டும் எல்லாம் கரெக்டா அமைதி. அதான் சொல்லுடா கடவுளோட கிருபன்னு. சரி ரெட்ட பிள்ளை பிறந்தத அது ஒன்னாத அவள மாதிரி இருக்கான்னு பாரு. 2 உரிச்சு வச்சு உண்ட கண்ணு இவனே மாதிரி. அப்படி மட்டும் சொல்லாதடா. ஏன் சொல்லக்கூடாது? அடுத்து 2 கையில போட்டிருக்கோம்ல. 2 அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்த 2 பையனா தான் ஒண்ணு செய்ய முடியாது பத்தியா. அதனால பொம்பளை பிள்ளை எல்லாமே முடியாது. அதனால எப்போ பொம்பளை பிள்ளை வருதோ அப்பதான் ஸ்டாப் பண்ணுவேன். 5 பிள்ளைக்கு அப்புறம் வந்ததுன்னா 5 தானடா. 5 வளர்க்கறது பெரிய விஷயமா? 3 மச்சனை ஒரு ஃப்ரெண்டு. நீ போத வரைக்கும் நீ ஒருத்த அப்படி இப்படின்னு விட்டா கூட அடுத்து கூட நான் ட்ரை பண்ணடா. பொம்பளை பிள்ளை கூட 2 பொண்ணு எனக்கு சந்தோஷம் தான். அதுவும் என்ன மாதிரி தாண்டா இருக்கணும். அதை நான் ஸ்ட்ரிக்டா அவகிட்ட சொல்லிட்டேன். என்னே மாதிரி இருக்க ஆம்பளை பையனை நான் பாத்துட்டேன். என்னே மாதிரி இருக்க பொம்பளை பிள்ளை நான் பார்க்க வேண்டாம். அது என் அப்பான்னு கூப்பிடுறது நான் காது கொடுத்து கேட்கணும்டா. அதுவும் ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கேன். எங்க அப்பா உங்களோட இருக்கும்போது நீ பெத்து கொடுத்துருன்னு அவளுக்கு சரின்னு சொல்லியிருக்கான். அதை விடா ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்காரு. இங்க வந்தோம் காப்பாத்த வந்துருக்கோண்டா. அது கடுப்பு இருக்கானே. ஏன் ஆக்ரோஷமா இருக்கா? என்னைய வெறுப்பேத்துக்கிட்டு இருக்க. நான் என் உசுப்பு சிறுவாங்க மாட்டிக்கிட்டு முழிக்கா. நான் இன்னும் ஒண்ணு கூட பேக்கலடா. நீ என்னன்னு 5-6 பிளான போட்டுக்கிட்டு இருக்க. உன் இடத்துல நான் இருந்தாலும் இன்னைக்கு என்னால பார்த்துருப்பேன் தெரியுமா? அதுவோ சரிதான். அப்படி நல்ல முடிவா எடுக்கணும். இங்க வாய அடிக்க கூப்பிடுறானே. உன்னை எவனும் நீங்க காப்பாற்ற முடியாடா. ஓடாத கடல் பேத்திட்டு போறான். இவன் பிளான் பண்ணி 10 புள்ளியில வந்துடும் போலுக்க. கிஷோர் உனக்கு எப்போ சொன்ன எப்போ வந்துட்டு இருக்க? இவனை எங்க இருந்தா புடிச்சிங்க? யாரு? அதிசயமா உங்க வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ள வந்திருக்காரு. எங்க வீட்டு மாப்பிள்ளையா? கோத்த கலப்பிடாத. என்ன கடுப்பு பேத்திட்டு போயிருக்கான்னு தெரியுமா? ஐயா மாப்பிள்ள நீ சொல்லலையா? முடியலடா. அவன் உள்ள ஜெயலட்சுமி இருக்கான். சீக்கிரம் வா. மாப்பிள்ள கூட வந்துடலாம். எங்க கிஷோர் ஜெயலட்சுமி உள்ளதா இருக்கும். முடிச்சிரு. அவளை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். அக்கா எல்லாரும் எங்க வச்சிருக்கான்னு தெரியல. ஏதோ கெஸ்ட் ஹவுஸ் இது பின்னாடிதான் இருக்குதான். அங்கதான் வச்சிருப்பாங்கன்னு சொன்னா. நான் போய் பார்த்துட்டு வரேன். துர்காட்ட கட்டியா? துர்கா தான் சொன்னேன்.
ஜெயராஜ் நான் பாத்துருக்கேன். இன்னைக்கு நேரம் அங்க கிளம்புங்க. ஆமா, எங்க மாப்பிள்ள வந்தாரு, அவங்க இங்கதான் நிக்க. ஆனா அதிசயமா தான் உங்களுக்கு மச்சனம்லாம் வச்சிருக்கான். ஆனா இவனுக்கு இருக்க அதிர்ஷ்டம் வேற யாருக்குமே இருக்காது. ஆமா, அவரு சின்ன பையன். அவன் 5,000 பிள்ளைக்கு பிளான போட்டுருக்கான். சின்ன பையனா? அதுக்கு என்ன நல்ல விஷயம் தானே. ரெண்டு நினைச்சு பர்சனல் அப்புறம் வாங்கிட்டு சொன்னா நீ மச்சனை கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவங்க என்ன பத்தி என்னடா நினைப்பாங்க? நீ அக்கா போட்டு தாங்க முடியலடா. அவன் என்ன பிளான போட்டுருக்கான் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் மச்சான் கிட்ட சொல்லுவாங்க. கேட்டா உன் மச்சன் மக்கள் தெரியாத பாரு. என்ன வேலைய பாருங்கடா. நான் சொல்ல வர மாட்டேன். வேண்டடா, ஃபர்ஸ்ட் வந்து காப்பாத்தணும்ல, காப்பாத்திட்டு பேசிக்கலாம்டா. டேய், மொதல் ரெண்டு இவனே மாதிரி ஆகி போச்சுதான். அதனால அதுக்கு அடுத்த 2 பிளான் போட்டுட்டானா. அநேகமா இருக்குமா? அப்படியா? டேய், நீலாம் ஒரு மச்சனடா, சந்தோஷப்படுற. அப்படின்னா சந்தோஷம் இருக்காதா? உங்ககிட்ட போய் சொன்ன மாதிரி. டேய், அதுவும் இவனே மாதிரி இருந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாதான். ஏன்? ஏன்னா அதுக்கு பொம்பளை பிள்ளைதான் வேணுமா. அந்த பொம்பளை பிள்ளையும் இவரே மாதிரி இருக்கணுமா. அது அப்பான்னு கூப்பிடுறது இவருக்கு அது கொடுத்து கேட்கணுமா. அதுவே இவரு அப்பா உசுரோட இருக்கும் போதே பெத்துக்கணுமா. கணக்கு ஆரஞ்சாவுமே. அவன் 10க்கு பிளான போட்டிருக்காண்டா. அதுக்கு என்ன மாப்பிளைக்கு என்ன வேலையா இருக்குது? பரவாயில்ல, இந்த வேலை தானே பாக்குறாரு, பாத்துட்டு போட்டோம். இருடா உனக்கு. ஐயோ, எங்க வீட்டு மாப்பிளைக்கு சாமர்த்தியம் அதிகம். அப்படிதானே மாப்பிள்ள? ஐயோ, அசிங்கப்படுத்திட்டானே. அதெல்லாம் ஒண்ணு மச்சான், சும்மா ஃப்ரெண்டு விளையாண்டேன். அவன் போட்டு கொடுத்துட்டு இருக்கான். உண்மையா இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். இப்போ உனக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குமே. ஏதோ கடவுள் திருப்படா. இல்லடா, அது ஒரு சேட்டை. டேய், நீ ரொம்ப சிரிக்காத. அவன் 10 உங்க கையெல்லாம் கொடுப்பானா. அவரை ரொம்ப ஃப்ரீயா அடுத்துக்கு தான் ட்ரை பண்ணுவாராம். கிஷோர், இதெல்லாம் ஒரு வரம்டா, பாக்கியம். தங்கச்சி பிள்ளைலாம் தூக்கி சமைக்கிறது வரோம். 10 பிள்ளை என்ன, 100 பிள்ளை கூட தூக்கி சமைப்போம். சக்கானடா, இன்னைக்கு வீட்டு பிளான போட்ட வேண்டியதான். டேய், அவன் பிளான போட்டுட்டான்டா. இங்க நீ நேரத்தை கட்டிட்டு இருந்தா நீ ராணியா மறந்துட வேண்டியதான். அவன் இவனை யார்டா கூட கூட்டு வந்தா? அவர் தான் ஒன்னையே கூட்டு வந்தாரு. நல்லா எடுத்து சொல்லுங்க மச்சான். குழந்தைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. என்னடா ரொம்ப குறைக்கிற? ஜெயராஜ் இங்கதான் இருக்கான்னு கண்டுபிடிச்சு நான் தானே 2 நாளா கண்டுபிடிச்சிருக்கேன். நான் எப்படி பார்த்தா நீ என்ன பாராட்டும் திட்டிக்கிட்டே வர. இந்த இடத்துல தான் இருக்கான், இங்கதான் இருக்கான்னு அடிச்சு கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணி வந்தவன் நானும் டேனியல் தான். நன்றி சொல்லல, விட்டு திட்டிக்கிட்டே இருக்க. உண்மைதான், மாப்பிள்ள தானே கண்டுபிடிச்சாரு. அப்படியே அவார்டு கொடுத்த மாதிரி இருக்குமா உனக்கு? ஆமா, அவர் பயங்கர புத்திசாலி. என்ன கொஞ்சம் வேலை தான் கஷ்டப்பட்டு செய்ய மாட்டாரு. பேசிக்காது கஷ்டப்படுறதே பிடிக்காது. வளப்போ பிடி நோகாம வேலை செய்ய சொல்லி செய்வேன்டா. வேண்டா, என் வாய கிடறாதடா. உனக்கு போறாம இருடா, நானும் பிளான போட்டிருக்கேன். உருப்பிடும்டா, உருப்பிடும். வாங்க சரி, பிளான போட்டவங்களுக்கு கண்டு பிடிக்கிறேன். இன்னைக்கு பிளான போடுறேன் அப்படிங்கிற. நீ என் ஃப்ரெண்டு, எனக்கு சரிச்சம் இல்லைங்கிற நிரூபிச்சிடணும்டா. ஓகே, நாம 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லைன்னு நிரூபிச்சு காட்டணும். எப்படி காட்டுறேன் மட்டும் பாருடா. சரி சரி, கோத்த குறைச்சாத. இதே கோத்த ஜெயராஜ் வந்து காட்டு. நீதான் பேச முடியும், நாங்க யாரும் பேச முடியாது. புரியுதா? அவனுக்கு இன்னைக்கு இருக்கும். அவனால என் காலிப்பில் அப்படி நசிக்கல. கிசரா இல்ல, இன்னைக்கு அவன் இந்த இடத்த விட்டு நான் மாத்தி போடல. விக்ரம், நீ சொன்ன மாதிரி தூக்கிட்ட. பார்த்தல என் வேலைய. தப்பு பண்றீங்க, இது உங்களுக்கு நல்ல வேலை சொல்லிட்டேன். எனக்கு கிசர் பாத்துக்கிறோம். தப்பா ரைட்டாடு எங்க வீட்டு தூக்குற? வேண்டாம் விக்ரமே, நீ வாய் பேசாத. அதேடா, ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சு எங்க வீட்டுல ஓன தூக்கிட்டு இருக்கா. உனக்கு என்ன விஷயம் வேணும்? அதை எங்க வீட்டு அப்படி கேட்க வேண்டியது. நான் என் டூட்டி தான் பார்த்தேன். இது வீட்டுல பொம்பளைங்களை தூக்குறதா? உனக்கு மதியம் எங்க வீட்டு பெண்கள் வெளியில வரணும். இல்லன்னு வச்சுக்க, நாங்க என்ன பண்ணுவோம்னு உனக்கு நல்லாவே தெரியும். வீட்டில் உள்ள பகையை இங்க திக்க வந்திருக்க. அதை பத்தி போட்டு கொடுக்க மாட்டேன்னு தைரியமா சுத்திட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தெரியும் பண்ணு. எல்லாத்தையும் பேச பண்ண ரெடியா தான் இருக்கும். இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் என் கிட்ட வேண்டாம். ஆமாடா, நீ ஆர்டர் கொடுக்க மாட்டேன். நாங்க எடுத்துட்டு போய் கேஸ் முடிச்சுட்டு வந்தோம். அதுக்கு என்ன இப்போ? அங்கதான் எந்த உயிர் பள்ளியும் வரலையே. ஆனா என் பெர்மிஷன் இல்லாம என் கையெழுத்த போட்டு வைக்கிறாங்க. கேட்டு பார்த்தோம், கிடைக்கல. அதான் மாப்பிள்ளை வச்சு போட வச்சோம். துணை கழுத்து போட்டது இந்த கிஷோர். நான் எங்க கழுத்து போட்டாலும் அவனுக்கு எழுத்து போட்டுருவேன். ஏய், உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறதுக்கு வெற்றிக்காக தான் கிடைச்சா நல்ல விஷயத்த செஞ்சோம். சக்சஸ் ஆச்சு. ஏன் தெரியாது உனக்கு? உனக்கு பொறாம, அதனால அந்த அவார்டு உனக்கு வாங்க தகுதி இல்லாம போச்சுது. அந்த அவார்டு எனக்கு கடக்க வேண்டியது, அந்த பட்டா எனக்கு கடக்க வேண்டியது. இன்னைக்கு கிஷோர் இருக்க வேண்டியது அது உன்னோட முட்டாத்தனம், உன்னோட பொறாம. பொறாம இல்லடா, உங்களோட சூழ்ச்சி. உனக்கு சப்போர்ட்டா இந்த பொண்ணு பலசாலி. நான் போட வேண்டிய கழுத்தை நீங்களே போட்டு காலேஜ் முடிச்சுட்டு வாய் பேசுறீங்களா? உங்ககிட்ட நாங்க எவ்வளவு பெர்மிஷன் கேட்டோம். இருமா அப்படி தர மாட்டேன்னு. எங்களுக்கு வேற வழி இல்ல. அது எவ்வளவு பெரிய சட்டப்படி குற்றம் உங்களுக்கு தெரியாது. அதுக்கு என்ன ஃபார்முலா இருந்தா அதை நாங்க பாத்துட்டோம். அதெல்லாம் விட மாட்டேன். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு 150 கோடி ஊழல் பண்ணிருக்குது. முடிஞ்சா போய் நிறுவிடா. சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க. ஒழுங்கா என் வீட்டு பெண்கள் வெளியே விட்டு இல்லைன்னு வச்சுக்க. இப்ப ஓ மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு வயசு இருக்கு தெரியல. நானும் பொறுமையா போய்கிட்டு இருந்தா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. கிஷோர், போய் அவங்களை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு போங்க. ஆனா இது நான் தூக்குறவங்க எல்லாம் பாருங்க, உங்களால அவங்களை கோப்பாத்தவே முடியாது. அதுக்கு நீ இருந்தா தானே. இல்ல மிரட்டுதல்ல, தூக்கி பாரு பாப்போம்.
என்னடா ஆளுக்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நான் யாருக்கு உங்களுக்கு தெரிய போச்சு? நீ எவனாவது எடுத்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இன்னொரு வாட்டி எங்க வீட்டாக்க தூக்க பார்த்தேன் கிஷோர், என் வேலையை தட்டி பறிச்ச. ஆனா உனக்கு சொந்தமான ஒன்றை என்கிட்ட தட்டி பொறிக்கவே முடியாது. இதை எது சொல்றான்? எனக்கு சொந்தமானதை எவன் இல்ல, எவனும் தட்டி பறிக்க முடியாது. போர்ச்சு கொட்டுவா இந்த ஜெயராஜ். போக்கலாமா? போக்கலாண்டா. உறவு வருமா, இழந்த மானம் வருமா, இனியும் வசந்தம் வருமா, காலம் திருப்பி தருமா, வெறுமை நெஞ்சை அறுக்க வலிக்கிறதே. ஒரு முறைதான் ஒரு சில தவறுகள் ஒரு முறைதான் தவறியதா அடைகிற வேதனை பல முறைதான். ஒரு முறைதான் ஒரு சில தவறுகள் ஒரு முறைதான். சந்தர்ப்பம் எப்படி ஒரு முறையோ அதே மாதிரிதான் நம்ம செஞ்ச தவறுக்கும் தண்டனை ஒரு முறைதான். ஆனா அதோட வலி காலத்துக்கும் பின் தொடர்ந்துகிட்டு வந்துகிட்டு தான் இருக்கும். நீ இழந்ததுதான், இது ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு நினைச்சு என் நெஞ்சியே அறுக்குது. பாரு, நினைச்சு வேதனைப்படுறதை விட அதுல இருந்து மீண்டும் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதா புத்திசாலித்தனம். நீ செஞ்ச தப்பை நீ திருத்திக்கவே முடியாது, திருத்தவும் முடியாது. அதை மறக்கிறது நல்லது. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஏதாவது வழி இருக்கும், தேடு. அதுக்காக காலமும் முடியல, வாழ்க்கையும் முடியல. உனக்கான பயணம் தொடரதான் செய்யும். அதை நோக்கி பயணிக்க வழிய பாரு, அதுதான் உனக்கு நல்லது. புரியுதா? எனக்கான பாதையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை நோக்கி நான் இப்ப பயணிப்பேன். ஆனா அந்த வாழ்க்கை எனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துச்சுட்டா. தப்பு பண்ணிட்டா நிம்மதியா வாழ்ந்துடலான்னு நினைச்சேன். தப்பு பண்ணினா நிம்மதியா வாழ முடியாதுன்னு என் வாழ்க்கை எனக்கு உணர்த்திட்டு. தெரிஞ்ச தப்போ தெரியாத தப்போ தப்பு தான். ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டா அதுக்கான தண்டனை அனுப்பிச்சுதான் ஆகணும். அது கடவுளை நீதிங்கத நான் புரிஞ்சுக்கிட்டேன், கத்துக்கிட்டவும் செஞ்சுக்கிட்டேன். தப்பு செஞ்சா தண்டனை உண்டு, அது கடவுளோட நீதி. அனுபவப்பட்டவங்க எடுத்து சொல்லும் போது அதோட அர்த்தமும் புரியல, அதோட வலியும் புரியல. அனுபவிக்கிற போது தப்பிக்க வழி தெரியல. பட்டுதான் திருந்தவான்னு சொல்லுவாங்க. பட்டு திருந்த முடியாது, அங்க வலிதான் இருக்கும், திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்காது. வலியதான் திருந்துறான்னு சொல்றாங்க, அது பேரு திருந்துறது இல்ல. வலியோட மீதி வாழ்க்கைய வாழ்றான்னு அர்த்தம். திருந்தி வாழ்றான், சந்தோஷமா வாழ்றான்னு அதுக்கு அர்த்தமே கிடையாது. பட்டுதான் திருந்துவான்னா அவன் வலியோட வாழ்நாள் முழுவதும் வாழ்வான்னு தான் அர்த்தம். எனக்கு அட்வைஸ் பண்ணும் போதே அந்த அட்வைஸோட வேல்யூ எனக்கு புரியல. அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வழிகள் இருக்கும்னு எனக்கு புரியல. அவங்க சொன்ன ஒவ்வொரு சொற்களும் விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் எனக்கு அப்ப புரியல. வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பொக்கிஷங்கிறது எனக்கு புரியாம போயிட்டது. அதான் பட்டு திருந்திக்கிட்டு இருக்கேன். உன்னை குத்தி காட்டுறதுக்காக நான் இதை சொல்லல. இதே மாதிரி தப்ப யாரும் பண்ணிட கூடாதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் உன்னை கேட்க, ஒருவேளை நீ செஞ்ச தப்பு திருந்தி ஒரு வழி வருதுன்னா ஏத்துக்கிடுவியா என்ன? இனி அதுக்குள்ள நான் வரமாட்டேன். அப்படி வந்தா அது சுவாரஸ்யமாவும் இருக்காது, நிம்மதியாவும் இருக்காது. அதுல அர்த்தமே இல்லாம போயிடும். அதுக்கு ஐயோ அப்படியே வாழ்ந்திருக்கலாமோ அப்படின்னு தோணிரும். வேண்டாத்த, ஒரு முறை தான் தப்பு, திரும்ப திரும்ப செஞ்சா அது வேற. இனி நான் மறுபடியும் அதுக்குள்ள வந்தேன்னா அது அதை விட பெரிய தப்பா மாறிடும். அதுக்கப்புறம் தப்ப திருத்திக்க வாய்ப்பே இல்லாம போயிரும். சரி, என்ன தப்பு, என்ன வாழ்க்கை என்கிட்ட எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிய. தெரியும் போது உனக்கு தெரியும். இப்போ தெரியறதுனால உனக்கு எதுவும் ஆக போறது இல்ல. இன்னும் நான் சொல்றதுனால உனக்கு எதுவும் ஆக போறது இல்ல. விட்டுருங்க மீனத்தை, உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. குட், அப்படித்தான் நல்ல நல்ல முடிவா எடுக்கணும். அப்பாடா வந்துட்டா. டேக்கி சார், எப்படி அதுங்க வந்து காப்பாத்திடா. அண்ணி, போக கிளம்பலாம். சரி, நீ அவளை கூட்டி கிளம்பு, நான் வரேன். இல்ல, வாங்க வாங்கண்ணா. எல்லாரும் தான் வாங்க. மாமா, வீட்டுக்கு போகணும் மாமா, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. மாமா, நான் பேசிட்டே இருக்கேன், பேசவே மாட்டேங்கிறீங்க. உடைந்த உறவு வருமா, இழந்த
மானம் வருமா இனியும் வசந்தம் வருமா காலம் திருப்பி தருமா வெறுமை நெஞ்சை அறுக்க வலிக்கிறதே ஒரு முறைதான் ஒரு சில தவறுகள் ஒரு முறைதான் தவறியதா அடைகிற வேதனை பல முறைதான் கேசா என்ன நீ யாரையும் கூட்டு போக முடியாது. ஜெயராஜ் அந்த பொண்ணை விடு. அந்த பொண்ணு என்ன பண்ணுனா இவங்க கிட்ட அதிகாரம் இருக்குன்னு நான் கைது பண்ணி சொல்றவங்க நீங்க விழிச்சு கொண்டு போவீங்க. நான் பார்த்துக்கிட்டு பண்ணா சரி கூட்டிட்டு போ. ஆனா இவ்வளவு அனுப்ப முடியாது. நீ பின் விளைவுகள் அதிகமா சந்திக்க வேண்டியது இருக்கும். சொன்னா கேளு. அவ அன்னைக்கு தயவுல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படிலாம் விட மாட்டோம். சொன்னா கேளு விட்டுரு. என்ன பண்ணாலும் சரி இவ்வளவு இங்க கூட்டிட்டு போக முடியாது. உனக்கு தேவை அவங்க தானே கூட்டிட்டு போ. கையெடு சொன்ன முடியாது. இவ்வளவு நீ இங்க எப்படி கூட்டிட்டு போற நானும் பாக்குறேன். வாடி வா. சொன்னா கேளு விட்டுரு. அதான் உனக்கு நல்லது. சங்கட்ட அதிகாரம் இருக்க போய் இந்த எல்லாம் பண்ணுனா நான் இதுக்காக வந்து நான் அந்த வேலையை முடிக்காம நான் இங்க போக மாட்டேன். ஐயா அவங்க பாவம். அவங்கள விட சொல்லுங்க. விட விடுங்க. என்ன விடுங்க. நான் சொன்னேன். உடைந்த உறவு வருமா இழந்த மானம் வருமா இனியும் வசந்தம் வருமா காலம் திருப்பி தருமா வெறுமை நெஞ்சை அறுக்க வலிக்கிறதே ஒரு முறைதான் ஒரு சில தவறுகள் ஒரு முறைதான் தவறியதா அடைகிற வேதனை பல முறைதான் என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. யாருக்கிட்ட நான் தான் சொன்னேன். அவ அன்னைக்கு தயவுல வாழ்ந்துகிட்டு இருக்கா. தொட முடியாது நீ. தேன்மொழி வா. ரெண்டா பொண்ணுத்துல இப்போ என் கஷ்டம் இருக்கட்டும். எனக்கு இந்த கேஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டுரு. தேன்மொழி நீ போன்னு சொன்னேன். இன்னொரு வாட்டி அவன் மேல உன் கண்ணு போச்சுதே உசோட குழி தோண்டி புதைச்சிருவேன். நான் உன்னை வேணும்னு முடிவு பண்ணணும். அதுல இருந்து நான் பின் வாங்க மாட்டேன். அவன் எங்க அம்மா தேவையில இருக்கா. இன்னொரு வாட்டி நினைக்க என்ன பாக்குன்னு நினைச்சாலே உன் உடம்புல உசுறு இருக்காது. இது நல்லதுக்கு இல்ல. எப்படி தூக்கணும்னு எனக்கு தெரியும். நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. பார்க்கலாம். பார்க்கறதுக்கு உசுரோட இருக்க மாட்டேன். ஓடி வா போலாம். வான்னு சொன்னேன். வா. சரிடா நீ கிளம்பு. நீங்க வாங்க நீ போலாம். இல்லடா அந்த சிவமாங்க தானே இருக்காவ. அவளை வீட்டுல கொண்டு விட்டுட்டு வரேன். நீ போ. நான் இவளுக்கு செஞ்சது ஃபுல்லா கேடு மட்டும்தான். ஆனா வாய் நிறைய நல்ல சிவமாமாங்க. நான் இவளை லூசு கூணு பெருவி பழச்சி கொன்றியவா அப்படி இப்படின்னு பரியாசமா தான் கூப்பிட்டேன். அவ வாய் நிறையா நல்ல சிவமாமாங்க தவிர வேற எதுவுமே அவ சொல்லல. இதான் அன்னைக்கு வளர்ப்பு. விக்ரம் வந்திருக்கான். வந்து கூட்டு போவான். வரட்டும். அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் வரேன். நீ போ. சரிங்க நீ. மாமா தம்பி அவன் பத்திரமா நம்ம வீட்டுல தான் இருக்கான். வா. ரொம்ப பயந்துட்டேன் மாமா. அப்படியே நான் அவனை விட்டுருவேன். இருந்தாலும் திடீர்னு பயந்துட்டேன் மாமா. அதுல அவனை இல்லை. சரி போலாம் வீட்டுக்கு. சரி வா போலாமா. ஏமா மீனா நீ போகல? வீட்டுல போனா நேரம் போவாது மாமா. இங்கன்னா உங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். அதான் உட்காந்துட்டேன். மாமாக்கு எப்பவும் குசும்புதான் போலுக்கு. ஐயோ ஐயா எங்க என் புள்ளியாண்டான காணோம். வராம இருப்பான்னு அன்னத்துக்கு வந்திருப்பான். அவளை வீட்டுல போய் என் பேர பிள்ளை தான் பாக்கணும். அப்ப எதிரி யாருன்னு குழு கொடுத்து அனுப்பி விட்டுட்டிய. அதெல்லாம் போய் சேர்ந்துருக்கோம். எங்களுக்கும் டவுட் தான். இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமேனே பொறுமையா இருந்தோம்.
அதான பார்த்தேன். சந்தேகப்படாம நீங்க இருப்பீங்களா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சாவனா? நான் கள்ளப்பைய தானே கள்ளப்பை அறிய முடியும். பாம்பின் கால் பாம்பறிங்க மாதிரி இந்த அயோக்கியனுக்கு தானே அயோக்கியம் யாருன்னு தெரியும். அத்தி, அப்ப நான் எப்படி மாமா கண்டுபிடிச்சேன்? அட்ரஸ் அக்கா நான் அப்ப கண்டுபிடிச்சு நீதான். அத்தி, அப்ப நான் அயோக்கியனா? மாமா, அயோக்கியன் 2 வகைப்படும். கேடு கட்ட அயோக்கியன், நல்லதை மட்டும் செய்யற யோக்கியன். ஓ, நான் யோக்கிய லிஸ்ட்ல வரேன் அப்படிதானே? ஆனா தன்னை யோக்கியன்னு சொல்ற எவனும் நல்லவன் இல்லனே என் மாமியார் சொல்லுவாங்கள. இப்போ யோக்கியன்னு சொன்னது நான் தானே, உன்னை நீ சொல்லலையே. குட் மாமா குட். நல்ல சிவம் மாமா, நான் இப்படித்தான் இருக்கணும். திருந்துற மாதிரி ஏதாவது ஐடியா கிடியா? திருந்துற மாதிரி ஐடியாலாம் இல்ல. வழக்கம் போல நம்ம பகை தொடரும். தொடரட்டும். இந்த கிழட்டு பையன் மண்ணுக்குள்ள போறதுக்குள்ள உங்களை ஜெயிச்சிருவேன். வாய்ப்பில்லமா, வாய்ப்பில்ல. அப்ப மண்ணுக்குள்ள போட போறோம் யுத்தம் இருக்குது. அக்கோஸ், ஒரு அங்க போர் அடிக்கலாம் மாமா. இங்க பாருங்க, போட்டியாளன் ஒருத்த இருந்தாதான் எங்கேயுமே சுவாரஸ்யம் இருக்கணும். யாருமே இல்லன்னா எப்படி சுவாரஸ்யம் இருக்கும்? செத்ததுக்கு அப்புறம் ரொம்ப போர் அடிக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல. ஐயோ மாமா, நான் வரதுக்கு லேட் ஆகுமே. காத்துக்கிட்டு இருப்ப. குட். நல்ல சிவம் மாமா, நான் இப்படித்தான் இருக்கணும். என்ன என் பிள்ளையாண்ட இன்னும் காணோம்? வந்துட்டான். எப்போ வாங்கப்பா. இல்ல என் பேர புள்ளைல உன் மச்சனமா வீட்டுல கொண்டு விட்டுட்டல. கொண்டு விட்டுட்டு வாங்க, முதல்ல ஏறிக்கோங்க. முத என் பேர புள்ளைல கண்ணில் காட்டு. சரி, இறங்க. ஏறிக்கிட்டீங்களா? ஏறிக்கிட்டயா? வா. சரிடா, போலாம். மகன் தந்தைக்கு ஆற்றும் தொண்டு. எப்ப போலாமா? சிக்கன் குடிச்சுக்கிட்டீங்களா? சிக்கனை பிடிச்சுக்கிட்டயா? மாத்திரை சாப்பிட்டீங்களா? சுட்டு சாப்பிட்டீங்களா? சரி போங்க, ஒரு சாப்பிட்டு போலாம். இதோ வச்சுக்கலாம் வைக்கலையோ. சரி போமாப்பா. தாலாட்டு பாடும் தாயும் நண்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என்னுயிரடுவில் வர உன்னுயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகளல்லவா. காயங்கள் கண்ட பின்னே உன்னை கண்டேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. போலையா போலாம். எல்லாம் பார்த்து தூக்கிட்டு போல. சரிப்பா, பார்த்து தான் தூக்கிட்டு போவேன். நீங்க சிக்கன் பிடிச்சுக்கோங்க. நான் சிக்கன் தான் பிடிச்சிருக்கேன். நீ கீழே போட்டுறாத. வா, கையை பிடிச்சுக்க. சரிடா. வாக்கா.